ஐயா, வெள்ளிங்கிரி மலையில் அவன் எத்தனையோ ஏக்கரா பிடிச்சி வச்சுக்கிறான். என்ன 1000 ஏக்கருக்கு மேலே பிடிச்சி வச்சுப்பான் போக சாமியார் தனியாக. கோயம்புத்தூர் வெக்கக்கேடு. அவன் ஒன்றும் இல்லாத வந்து அந்த இடத்த பிடிச்சி பட்டா போட்டு அது போலுமாம்பட்டி சேர்ந்தது, ஊராட்சி ஒன்றியத்தை சேர்ந்தது. அவங்க அது ஊருக்காரர் அந்த பட்டா இருக்குது, அவனுக்கு ஒன்றும் கிடையாது. வந்து உட்காந்து எல்லாம் பிடிச்சி கடைசியில் தேவையில் உள்ள ஓட்டை அடித்து போடுறான். மின்சார அடுப்பு வச்சுக்கிறான் அவன் உள்ளேயே. அவனுக்கு எல்லாம் பர்மிஷன் யார் கொடுத்தது? நம்ம மந்திரி இதை கொடுத்துட்டு அந்த காலத்துலேருந்து அது அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு பொம்பளை டான்ஸ் ஆடுறதுக்கு வச்சுருந்தா இந்த மந்திரி ஊரை அங்கேயும் டான்ஸ் ஆடிட்டு அவளுக்கு பூரா ஜெயிச்சாச்சுன்னா அவளுக்கு கிளப்புக்கு தான் ஆடுற வேலை இதை பொம்பளை கொண்டு போய். என்ன வயசானாலுமே நான் குழந்தை இருக்குது சம்பாதிச்சு வச்சுக்காம அதே இங்கே ஆட்டோமேட்டிக்கு ஆமாம் சம்பாதிச்சு வச்சுக்க மாதிரி தண்ணி விடுறவ டிரைவரு பிஞ்சினு டிரைவருக்கு பஸ் டிரைவர்களுக்காக பிஞ்சினு வருது ஐயா. பிஞ்சினை பிடிச்சி வச்சு உட்காந்துக்கிறீங்க ஐயா. வாத்தியாருக்கு பிஞ்சினை பிடிச்சி வச்சுக்கிறீங்க ஐயா. எல்லாத்துக்கும் பிஞ்சினை பிடிச்சி வச்சு உட்காந்து இந்த காசெல்லாம் அந்த வெள்ளிங்கிரி ஆண்ட ஓட்ட ஈசாவுங்கிறவங்க பெரிய ஆளுகளை பிடிச்சி கொக்கி போட்டு அந்த பிள்ளைகளை இங்கே வந்து பழத்தை கட்டுன்னு சொல்லி அந்த பிள்ளைய மாதிரி மூளை செலவு பண்ணி செலவை பண்ணி மூளை கெடுத்து குடிசைகள் பண்ணி மூளையை அப்பா அம்மா போய் பார்க்கலாம்னா அது என்ன விவரம்னு விடமாட்டான். அந்த பிள்ளைய அதே மாதிரி பழகி போட்டான். இவங்க வெளியே விட மாட்டாங்க, ஒப்பங்கும்பாலுமே பார்க்குறதுக்கு கூட விட மாட்டான் அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சுக்கிறான். அவன் ஒன்றும் இல்லை. இவ பெரிய சாமியார்னு இவ்வளோ வந்து கொரோனா பூரா தமிழ்நாடு முழுக்க கொரோனா வந்துடுவார். அப்போ பூரா காப்பாற்றணும் ஆட்டம் ஈசா மையம்னு வச்சுட்டு என்ன ஆட்டம் மாடுறா காலாஜி. இவன் சொல்கிற காலாஜியில் என்ன மீட்டிங்கில் ஒரு கோவிலில் ஒரு பேட்டி கொடுக்குறா. நான் புத்தி சொல்லுகிறேன் நல்லா இருந்தால் தான் ஆகும் அப்படிங்கிற பைத்தியக்கார கோயம்புத்தூர்காரர் போல்மாம்பட்டியில் நரசாபுரம் அதுக்கு பக்கத்தில் ஆறாந்தோரை இதெல்லாம் மலையை பிடிச்சிட்டு அவன் நிற்கிறாங்க. முதல்ல விஜய் பாரு. இந்த போலீஸே அன்னைக்கு ஒரு கேஸ் நடந்து போலீஸு கோர்ட்லேருந்து போய் பாருன்னா 16 வண்டி நெட்டுலேயும் போச்சு. அப்போது போலீஸாரெல்லாம் பேட்டி எடுத்தாங்க. அப்போது போலீஸார் பேட்டி எடுத்து எல்லாமே இன்ஸ்பெக்டர்லேருந்து இவங்க மந்திரியே மேலே சொல்கிறா நீ இடத்த மாற்றி போடுவேன், நீ உன்ற ஆளுகளை கோயம்புத்தூர் படிக்கிற மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு மேலே கிடையாது மிரட்டி போட்டாங்க சாமியார் கூட்டம். அதை கொஞ்சம் வந்த உடனே இதை பாருங்கள், ஆழமாக பாருங்கள். இந்த பட்டாவை ஆரம்பத்திலேருந்தே போல்மாப்பட்டியில் கொடுத்ததா என்ன வேணும் பாருங்கள். எங்கள் தண்ணி உரையை இத்தனை பேர் சொல்கிறாங்க, அக்கு வேற ஆணி வேறையே சொல்கிறாங்க. வணக்கம்.